2024 ரிலீஸ் ஆன ஸ்பேஸ் மேன். ஸ்பேஸ்ல தனியால மாட்டிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டும் இவரை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரோட பொண்டாட்டிக்கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பேச முடியாம போயிடுது. அதனால அவரு டிப்ரெஷன்ல போயிடுறாரு. ஒரு சிலந்தி ஏலியன் ஒண்ணு வருது. அது இவரோட கற்பனையா இல்ல நிஜமான இவருக்கு தெரியல. ஆரம்பத்துல அந்த சிலந்தியை பார்த்து இவரு பயப்படுறாரு. ஒரு கட்டத்துல அது கூடவே இவரு டிராவல் பண்றாரு. அது அடிக்கடி ஒல்லியான மனிதா ஒல்லியான மனிதா ஒல்லியான மனிதா அப்படின்னு சொல்லி கடுப்பா ஏத்துது. அதை கேட்கும் போது நமக்கு காண்டும் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வந்தாரா இல்லையா, அந்த சிலந்தி ஏலியன் உண்மையா இல்ல பொய்யா, நம்ம ஹீரோ ஸ்பேஸ்ல இருந்து தப்பித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 5.7, நம்ம ரேட்டிங் 5.4. ஸ்பேஸ் மேன் விண்வெளியும் ஒரு கற்பனையே. 2005 ரிலீஸான பிளட் டிராகன். 18ஆம் நூற்றாண்டுல ரோமானியா நகரத்துல மனிதர்கள் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ரத்த காட்டேரியின் அரசன் தான் இன மக்களை பெருக்க மனிதர்களை கொண்டு ரத்தம் குடிக்கிறான். டிராகுலா கடிக்கிற மனிதர்களும் ரத்த காட்டேரியாக உருவாகுறாங்க. இதனால இவனோட இனம் பெருகுது. மனித குலம் அழிவை நோக்கி போகுது. இதை எப்படியாவது தடுக்க மனித குலத்தை சேர்ந்த புரட்சியாளர்கள் இந்த டிராகுலாவை வேட்டையாடுறாங்க. படத்தோட கதாநாயகி ரயன். இவ மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த டிராகுலா மகள். இவளோட அம்மாவை டிராகுலா அரசன் கொண்டுடும். அவனை எப்படியாவது பழிவாங்க அவன் கிட்ட நெருங்கவே முடியாது. ஆனாலும் அதுக்கான வழியை இவ கண்டுபிடிக்கிறா. அந்த டிராகுலா அரசனை அவ்வளவு சீக்கிரம் கொலை பண்ண முடியாது. அவனை கொலை பண்ண வேண்டிய ஆயுதம் ஒரு மர்மமான கண்ணும் ஒரு இதயமும். அதை வச்சு இறுதியாக அந்த டிராகுலா அரசனை கொலை பண்ணலாம் இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஓவரால் படம் நல்லாவே இல்லை. ஐஎம்டிபி ரேட்டிங் 2.9, நம்ம ரேட்டிங் 1. படம் வெறும் மண்ணு. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. ஆனா சினிமாட்டோகிராஃபி கேவலமா இருக்கு. டைம் இருந்தா மட்டும் இந்த படம் பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க. பிளட் டிராகன் மொக்க டிராகுலா. 2015 ரிலீஸான தி கண்டெம்ட். நம்ம ராண்டி ஆர்டன் போலீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஏஜென்ட். எதிரிகளை பிடிக்கலாம் ஆனா கொல்லக்கூடாது, அதுதான் இவங்களோட ரூல்ஸ். அப்படிதான் ஒரு நாள் மனிதனை உயிரை பணயமா வச்சு விளையாட ஒரு கும்பலோட தலைவனை பிடிக்க போகும்போது எதிர்பாராத விதமா அவன் செத்து போயிட்டான். அந்த கொலைப்பொழி ராண்டி ஆர்டன் மேல விழுது. கடைசியில இவருக்கும் இவரோட டீமுக்கும் வேலை போய் 2 வருடங்கள் எந்த தப்பும் பண்ணாம இருந்தா உங்க வேலை உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு கோர்ட்டுல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ராண்டி ஆர்டனே ஒரு கார் மெக்கானிக்கா வேலை செய்யறாரு. திடீர்னு ஒரு நாள் இவரோட நண்பன் இவரை மீட் பண்ணி இவரை கொலை பண்ண ட்ரை பண்றான். இவங்கிட்ட தப்பிச்சு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ண அவனும் இவரை கொலை பண்ண ட்ரை பண்றான். இவருக்கு என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. உயிரை காப்பாத்திக்க நம்ம ராண்டி ஆர்டன் ஓடிக்கிட்டே இருக்காரு. இவரை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இறுதியாக இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இவரோட உயிரை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்னு படத்தை முடிக்கிறானுங்க. நாம வாழணும்னா யாரு வேண்டுமானா கொலை பண்ணலாம். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா நம்மளை கொண்டுட்டானுங்க. படத்துல சினிமாட்டோகிராஃபி ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல்ல இருக்கும். படம் பயங்கரமா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு கேட்கும்படியா இருக்கு. WWE ராண்டி ஆர்டன் சூப்பரா சண்டை போடுவாரு. அதே மாதிரி சண்டை இங்கேயும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா கடைசியில பொட்டிக்கல்ல நடக்கிற சண்டை மாதிரியே இருக்கும். ஓவரால் டைம் இருந்தா மட்டும் இந்த படத்தை பாருங்க. அப்படின்னு RKO ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம். ஐஎம்டிபி ரேட்டிங் 5.2, நம்ம ரேட்டிங் 4. தி கண்டெம்ட் வைப்பர். 1993 ரிலீஸான லாஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ. நான் ஸ்கூலுக்கு போறேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு டெய்லி தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற 8 வயசு பையன் டேனி. இவன் தான் நம்ம ஹீரோ. வழக்கம் போல அன்னைக்கு படம் பார்க்க போறான். இந்த தியேட்டரோட ஓனர் கிழவன் நாளைக்கு அர்னால்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா ரிலீஸுக்கு முன்னாடியே நீ நானும் அந்த படத்தை இன்னைக்கே பார்க்க போறேன்னு ஒரு மந்திரவாதி கொடுத்துட்டு போன டிக்கெட்டை இவன் கிட்ட கொடுக்குறான். இவனும் டிக்கெட்டை வாங்கி படம் பார்க்க வந்துட்டான். அர்னால்டு மாசா இறங்கி எதிரிகளை தும்ச பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு இவன் வச்சிருந்த டிக்கெட் ஜொலிக்குது. எதிரிகள் அர்னால்டு மேல போட்ட வெடிகுண்டு ஸ்கிரீனை கீழ்ச்சிக்கிட்டு இவன் பக்கத்துல வந்து விழுந்து வெடிக்குது. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா இவன் படத்துக்குள்ள இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அர்னால்டுக்கு சுத்தமா புரியல. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்றாங்க. இதுதான் படத்தோட கதை. படம் பார்க்கும்போது நம்ம அந்த படத்துக்குள்ள போயிட்டா என்ன நடக்குமோ அதை யதார்த்தமா காமிக்காம பதார்த்தமா காமிச்சிட்டாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் இது கற்பனை, அர்னால்டை பொறுத்த வரைக்கும் இது நிஜம். ஏகப்பட்ட இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு படத்தை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கங்க காமெடி இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி வேற மாதிரி. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. லாஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ ரியலி